கைநாட்டு தாய்கள் கொடுத்த அந்த தெம்மாங்குகள், ஒப்பாரிகள், நடவு பாடல்கள், அந்த பாடல்களுக்குள் இருந்துதான் நாங்கள் பாடலாசிரியர்களாக மாறினோம். நொச்சி செடி தெரியும் இல்லையா உங்களுக்கு? நொச்சி மரம், அது தமிழர்கள் சங்க காலத்தில் இருந்தே வீடுகளுக்கு முன்பாக நடுகிற ஒரு மரம். அதை காதல் மரம் என்றும் சங்க இலக்கியம் சொல்கிறது. இந்த வண்டுகள் இருக்கல்லவா, இந்த வண்டுகள் பாடுகின்ற பாடலை கூட யாழ் இசையாக கருதி அந்த அசுனம் என்கின்ற அந்த பறவை அல்லது விலங்கு அதையே அப்படி காதுகளால் உள்குடித்து மகிழ்ந்து கொண்டிருக்குமாம். குதிரைகள் தந்திருக்கின்றன ஆதித்தாளம். பறவைகளுடைய இனத்தை அழிந்துவிடக் கூடாது என்று சிந்தித்து தன்னுமை என்ற இசைக்கருவியை பயன்படுத்தியோன் ஐயா உங்கள் மூதாதைய தமிழர்கள். இன்னைக்கு நீங்க நினைக்கிற தேவையற்ற பொருள் அல்ல அது. அன்றைக்கு படை வீரர்களுக்கு தேவையான முதன்மையான ஒரு பொருளாக கள் இருந்திருக்கிறது. நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் குடித்த பிள்ளை, வாசுப மாணிக்கம், தண்டபாணி தேசிகர், வெள்ளைவாரனார் போன்றவர்களிடம் தமிழ் குடித்தவன். ஆனால் என் தமிழ் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கொடுத்த தமிழை விடவும் என் புஞ்சைக்காட்டு கைநாட்டு தாய்கள் கொடுத்த அந்த தெம்மாங்குகள், ஒப்பாரிகள், நடவு பாடல்கள், அந்த பாடல்களுக்குள் இருந்துதான் நாங்கள் பாடலாசிரியர்களாக மாறினோம். அதைத்தான் ஒரு ஜப்பானிய ஹைக்கூ கவிஞன் சொல்லுவான், நடவு நடும் பெண்கள் எல்லாம் அழுக்கு அவர்களிடம், அவர்கள் பாடல்களை தவிர என்று சொல்லுவான். இசைஞானி இளையராஜா அவர்கள் தானே தன்னானே தன்னன்னான தன்னானே தன்னன்னே நானே நானனா தானன்னே நானே நானனா தானன்னான தானன்னான, இந்த மெட்டு இசைஞானி இளையராஜா அவர்கள் சென்னையிலே அவர் கற்ற அவருடைய இசை வல்லுநர்களிடமிருந்து எடுத்த மெட்டல்ல. அது பண்ணைப்புறத்திலே என் சின்னத்தாயி நடவு நட்டபோது பாடிய அந்த சந்தத்தைத்தான் எம் இசைஞானி இளையராஜா இங்கே சென்னைக்கு வந்து ஒரு திரைப்படத்தின் மெட்டாக நமக்கு உயிரை உருக்குகிற அல்லது உயிரை மகிழ்விக்கின்ற ஒரு மெட்டாக கொடுத்தார். அதற்கு பச்சையப்பன் கல்லூரியிலே தமிழ் படித்த தங்கப்பதக்கம் பெற்ற என் உடன்பிறந்தான் வைரமுத்து, 1000 தாமர மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே. இது பச்சையப்பன் கல்லூரி கொடுத்த சங்கத்தமிழ் இல்லை. இது வடுகப்பட்டியில் என் அம்மா நடவு நட்டபோது அவர்கள் பாடிய அந்த தமிழை உள்குடித்த ஒரு தமிழ் பிள்ளையால் எழுதப்பட்ட பாடல். எனவே நான் இசையை பற்றி இங்கு பேசப் போகிறேன் என்றால், அந்த இசை என்பது கையெழுத்து போட தெரியாத எங்களுடைய நடவு தாய்களும் வேளாண்மை தகப்பன்களும் பாட்டன்களும் பாட்டிகளும் எங்களுக்குள் ஊட்டிய அந்த அறிவுதான் அறிவுமதியிடம் இசை அறிவாக இருக்கிறதே தவிர, மற்றபடி நான் கர்நாடக இசையவோ அல்லது இந்துஸ்தானி இசையோ கற்று தேர்ந்த வல்லுநனாக இங்கே வந்து நிற்கவில்லை. நடவு நட்ட தாய்களின் பிள்ளைகளாக வந்ததால் நான் இசையை பற்றி பேசுகிறேன். ஏன்னா நான் திரைப்பட பாடலாசிரியர்னு சொன்னார்கள். அப்படி நீ என்னென்ன பாட்டெல்லாம் எழுதிட்ட அப்படின்னு உங்கள்கிட்ட சிலர் கேட்கலாம். ஏனென்றால் நான் தமிழர்களுக்கு அதிகம் தெரிந்துவிடக்கூடாது என்ற என் பெயரையும் என் முகத்தையும் அதிகமாக மறைத்து கொண்டு என் எழுத்தையும் என் பேச்சையும் மட்டுமே மக்களுக்கு தருகிற ஒரு எளிய தமிழ் மாணவன். அப்படித்தான் வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன பாக்யராஜ், பாலுமகேந்திரா, பாரதி ராஜா இவர்களிடமெல்லாம் நான் உதவி இயக்குனராக பணியாற்றவில்லை. பாலுமகேந்திராவின் பிள்ளையாக, பாரதி ராஜாவின் செல்ல பிள்ளையாக வளர்ந்த பிள்ளை நான். அப்படி என்னிடம் அன்பு காட்டியவர்கள். இசைஞானி இளையராஜா என்னை அழைத்து போகாத இடமே இல்லை, அவ்வளவு அன்பு. அப்படி அவர்களோடு பழகி அந்த கலை நாட்களில் நான் பெற்ற அந்த இசை அறிவு என்பது பாரதி ராஜாவிடமும் பாலுமகேந்திரனிடமும் நான் கற்ற அந்த கலை அறிவுதான் சங்க இலக்கியத்தை மிக எளிமையாக மக்களுக்கு எப்படி சொல்ல வேண்டும் என்பதை எனக்கு சொல்லிக் கொடுத்த தாய் ஆசிரியர்கள் பாலுமகேந்திரா, பாரதி ராஜா. இல்லை என்றால் 3000 ஆண்டு காலத்துக்கு முந்தைய இலக்கியங்களை
உங்களிடம் வந்து பேசுகிற இந்த சூழ்நிலையில் அதை உங்களுக்குள் கொண்டு வந்து சேர்க்கின்ற அந்த உத்திகளை அவர்களோடு பணியாற்றிய அந்த காலத்தில் நான் பெற்ற அந்த அனுபவங்களால் உங்களோடு நான் வந்து பேச இருக்கிறேன். நான் எழுதிய சில திரைப்பட பாடல்களை சொன்னால், நான் இசையில் மெட்டுக்கு எழுத தெரிந்தவனே தவிர அதை அப்படியே பாடுவதற்கான ஆற்றல் என்னிடம் கிடையாது. எனவே என்னென்ன பாடல்கள் என்பதை மட்டும் சொல்லுகிறேன். சேது என்ற திரைப்படத்தில் இசைஞானி அவர்களுடைய தமிழ் தொன்மம் ஊறிய குரலில் எங்கே செல்லும் இந்த பாதை என்ற பாடலை எழுதியவன். அதே திரைப்படத்தில் காதல் மாலைதன் வேதனை கூட்டுதடி, காதல் தன் வேலையை காட்டுதடி என்று எழுதினேன். சிறைச்சாலை திரைப்படத்தில் செம்பூவே செம்பூவே என்ற பாடல், அனைத்து பாடல்களும் அறிவுமதிதான். அந்த இசைஞானியினுடைய அந்த இனித்த மெட்டுக்களில் நான் எழுதிய சிறைச்சாலை பாடல்கள் தான் என்னை உலக தமிழர்களிடம் கொண்டு போய் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு காதிலும் இவன்தான் அறிவுமதி என்று அறிமுகப்படுத்த வைத்தது இசைஞானியின் சிறைச்சாலை தான். என்னை பாடலாசிரியனாக விடுதலை செய்து திறந்துவிட்டு நீ போடா, உலக தமிழர்களிடம் உன்னுடைய பாடலை அள்ளி கொடு என்று இசைஞானி தான் என்னை அனுப்பி வைத்தார். ஜெயம் திரைப்படத்தில் கவிதையே தெரியுமா கனவு நீதானடி என்று எழுதினேன். திருமலை திரைப்படத்தில் அழகூரில் பூத்தவளே என்னை அடியோடு சாய்த்தவளே என்று எழுதினேன். ரன் திரைப்படத்தில் என் தம்பி லிங்குசாமி இயக்கிய திரைப்படம், பொய் சொல்லக்கூடாது காதலி, பொய் சொன்னாலும் நீயே என் காதலி என்று எழுதினேன். பிரியாத வரம் வேண்டும் திரைப்படத்தில் பிரிவொன்றை சந்தித்தேன் முதல் நேற்று, நுரையீரல் தீண்டாமல் திரும்புது காற்று என்று எழுதினேன். ஒரு வரி நீ ஒரு வரி நான், திருக்குறள் நாம் அன்பே அன்பே என்று எழுதினேன். அதே திரைப்படத்தில் விடைகொடு விடைகொடு உயிரே உடல் மட்டும் போகிறது என்று எழுதினேன். ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களுக்கு 4 திரையிசை பாடல்கள் எழுதியிருக்கிறேன். அதில் ஒரு பாடல் அவருக்கு பிடித்த 10 பாடல்களில் ஒரு பாடல், உதயா உதயா உளறுகிறேன், உயிரால் உனையே நெருங்குகிறேன், மூச்சின் குமிழ்களிலே உயிர் ஊற்றி அனுப்பி வைத்தேன், கூச்சம் அவிழ்கையிலே உடல் மாற்றி நுழைந்து விட்டேன் என்று தமிழை ஒவ்வொரு வரியிலும் எழுதுங்கள் என்று சொன்னவர் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள். இந்த கொங்கு மண்ணின் செல்ல பிள்ளை, என்னை வளர்த்தெடுத்தவர்களில் ஒருவர் அண்ணன் சிவகுமார். அவருடைய சின்ன பிள்ளையின் திரைப்படத்தில் நான் 1.25 நிமிடத்தில் ஒரு பாடல் எழுதினேன். ஆராரோ ஆரிரரோ அம்புலிக்கு நேரிவரோ, மூச்சுப்பட்டா நோகுமுன்னு நான் மூச்சடைக்கு முத்தமிட்டேன், நிழலுப்பட்டா நோகுமுன்னு நான் இலவடங்க முத்தமிட்டேன் என்று எழுதினேன். இந்த மெட்டுக்கு பாட்டு எழுதிய அது மட்டுமே தெரிந்த அறிவுமதிதான் சங்க இலக்கியத்திலிருந்து சில இசை செய்திகளை உங்களுக்கு தர இருக்கிறேன். இசை எங்கே தொடங்குகிறது? எங்கே தொடங்குகிறது? ஒலிகளற்ற அமைதியில்தான் இசை தொடங்குகிறது. ஒரு சங்க இலக்கியத்தில் அதை ஒரு புலவன் எவ்வளவு அழகாக சொல்கிறான். தலைவி தூங்குகிற மாதிரி விழித்து கொண்டிருக்கிறாள். ஏனென்றால் பிரிந்து போயிருக்கிற, பொருள் தேட சென்றிருக்கிற தலைவன் வரவேண்டிய தேர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துவிடும். அதற்காக அவள் காதுகளை தீட்டிக்கொண்டு அவள் படுத்திருக்கிறாள். கண்கள் படுக்கவில்லை, மனம் படுக்கவில்லை, காதல் படுக்கவில்லை. ஆனால் அவள் மட்டும் படுக்கையில் கிடக்கிறாள். அந்த தேர் சக்கரம் வர வேண்டும் இல்லையா? அது வருகிற சத்தத்தை கேட்க விடாமல் ஒரு பேரிரைச்சல் தடுக்கிறதாம். அந்த பேரிரைச்சலை கேட்டால் நீங்கள் சிரித்து விடுவீர்கள். நொச்சி செடி தெரியும் இல்லையா உங்களுக்கு? நொச்சி மரம். அது தமிழர்கள் சங்க காலத்தில் இருந்தே வீடுகளுக்கு முன்பாக நடுகிற ஒரு மரம். அதை காதல் மரம் என்றும் சங்க இலக்கியம் சொல்கிறது.
அந்த நொச்சி மரம் இந்த தலைவி படுத்திருக்கிற காதலனின் தேர்ச்சக்கரத்தை எதிர்பார்த்து படுத்திருக்கிற அந்த தலைவியின் காதுகளுக்கு அவள் படுத்திருக்கிற வீட்டில் இருந்து 7 வீடு தள்ளி இருக்கிறதே, அந்த வீட்டில் வளர்ந்திருக்கிறதே அந்த நொச்சி மரத்தில் இருந்து அந்த பூக்கள் பார்த்திருக்கிறீர்களா? நண்டின் கண்களைப் போல என்ற உவமையும் சொல்லுவார்கள். அந்த சிறு பூக்கள், சிறு என்றால் சிறு 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 பூக்கள், நொச்சி பூக்கள். அந்த பூக்கள் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் தரையில் விழுகிறதாம். அந்த விழுவதால், அதுவும் பின்பணி இரவு, அந்த அமைதியில் அந்த நொச்சி பூக்கள் விழுகிற போது அதில் ஏற்படுகிற பேர் இரைச்சலால் இவள் காதுகளுக்கு அந்த தேர்ச்சக்கரம் வந்து சேரவில்லையா மக்களே? தமிழர்களுடைய 3000 ஆண்டு காலத்துக்கு முந்தைய காதுகளின் கேட்பு ஒலியின் தன்மையை இன்னைக்கு நாம் இழந்து விட்டோம். அறிவியல் ரீதியாக பார்த்தால் அவர்களுக்கு இருந்த கேட்பு ஒலியின் தன்மை நமக்கு இருக்குமா? ஆனால் அந்த நொச்சி பூக்கள் விழுந்த பேரிரைச்சலில் என் தலைவனின் தேர்ச்சக்கர ஒலி கேட்கவில்லையே என்று சொல்லுகிற அந்த வலி, அந்த வலியிலிருந்துதான் ஒரு தலைவன் தேர்ப்பாகன் தேரை வேகமாக ஓட்டி கொண்டு வருகிறான். அந்த நேரத்தில் அந்த தலைவன் இன்னும் அந்த வளைந்து அந்த காட்டிற்குள் போகவே இல்லை. அந்த பாதையில் வந்து கொண்டிருக்கிறது. அது வளைந்தால்தான் அந்த காட்டிற்குள் போக வேண்டும். அந்த காடு என்ன காடு தெரியுமா? முல்லைக்காடு. அந்த முல்லைக்காட்டில் உள்ளே இந்த தேர் இதே வேகத்தில் போனால் அதில் கட்டப்பட்டிருக்கிறதே அந்த ஏராளமான மணிகள், அந்த மணிகளுடைய நாவுகள் அந்த சரளை கற்களில், அன்றைக்கு இத்தகைய வடவெடுப்பான சாலைகள் இல்லையே 3000 ஆண்டுகளுக்கு முன். ஆனாலும் அந்த தேர்ச்சக்கரம் வருகிற போது அந்த சரளை கற்களில் அந்த சக்கரங்களுடைய ஒலி, அந்த மணிகளுடைய ஒலி, இவையெல்லாம் கேட்டால் ஆண் வண்டுகளாக, பெண் வண்டுகளாக, கணவன் வண்டுகளாக, மனைவி வண்டுகளாக, காதலன் வண்டுகளாக, காதலி வண்டுகளாக அங்கே இல்லறம் செய்து கொண்டு அழகழகாய் பறந்து கொண்டிருக்குமே அந்த அருகால் பறவைகள், வண்டுகள், அவைகளெல்லாம் அந்த தேர் சக்கரத்தினுடைய வருகிற போது தேரின் மணி ஓசை, இசையோசைதான். கேட்கின்ற தலைவனுக்கும் ஓட்டுகின்ற பாகனுக்கும் அந்த மணிகளுடைய ஒலி இசை ஒலிதான். ஆனால் வண்டுகளுக்கு இந்த தலைவிக்கு ஏற்பட்ட அதே பேரரைச்சல் ஒளிதானே. அதை உணர்ந்தவன் தேரை நிறுத்து என்கிறான். தேரை நிறுத்திவிட்டு தலைவனும் இறங்குகிறான், பாகனும் இறங்குகிறான். காய்ந்த கொடிகளாக பார்த்து அதை அறுத்து கொண்டு வந்து ஒவ்வொரு மணியின் நாவுகளாகவும் கட்டி, எங்க அந்த தேரில் இருக்கிற எல்லா நாவுகளையும் கட்டுங்கிறான். அவனும் சேர்ந்து கட்டுறான். டேய், இந்த முல்லைக்காட்டை தாண்டுவது போது நம்முடைய தேர் சக்கரம் மிக மெதுவா 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 ஓட்டு, எந்த ஒரு அந்த வண்டுகளுக்கு இடையூறு செய்யாமல் ஓட்டு என்று சொல்லுகிறான். இன்றைக்கு பேருந்துகளில் ஏறுகிறீர்கள், இசைஞானி தான் இசையமைத்த பாட்டு, ஏ.ஆர். ரகுமான் தான் இசையமைத்த பாட்டு, மார்கழி பூவே அல்லது 1000 தாமரை மொட்டுக்களே, அவற்றை பாடல்களாகவா கேட்கிறீர்கள்? பேர் இரைச்சல்களாக அல்லவா கேட்கிறீர்கள்? அதிலே தங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை பேசக்கூடிய அளவிற்கு உங்களுடைய கேட்பு தன்மையை அவர்கள் மிக சன்னமான பாடலாக அவற்றை கேட்க விடுகிறார்களா? ஏன் திருமண வீடுகளில் கூட இன்றைக்கு போய் பாருங்கள், 10 ஆண்டுகள் கழித்து சந்திக்கின்ற மாமாவும் உறவினர்களும் உடன்பிறந்த உறவுகளும் நண்பர்களும் அந்த வரவேற்பிலும் சரி அல்லது திருமண அந்த நேரத்திலும் சரி அந்த பாடல்களை பேர் இரைச்சல்களாக போட்டு ஒரு 10 ஆண்டுகள் கழித்து சந்திப்பவர்கள் தங்களுடைய அன்பையும் அந்த இனிப்பையும் பரிமாறிக்கொள்ள முடியாத பேர் இரைச்சலில்
அந்த பாடல்களை மாற்றுகிற இந்த நிகழ்கால சமூகத்திலிருந்து சிந்தியுங்கள். இசையாக கேட்கின்ற தேரின் மணி ஒலிகளை கூட என் வண்டுகளுக்கு இறையோடு செய்யாமல் நான் மௌனித்துதான் அந்த காட்டை கடப்பேன் என்ற அந்த ஒலி அறிவு நம் தமிழர்களுடைய 3000 ஆண்டு காலத்துக்கு முந்தைய இசையறிவு மட்டுமல்ல, அது சூழலியல் அறிவும் கூட என்பதை நீங்கள் சிந்தித்து உணர வேண்டும். அசுனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அசுனம் அது பறவையா விலங்கா என்று உரையாசிரியர்கள் 2 விதமாகவும் குறிப்பு தந்திருக்கிறார்கள். அதை பற்றிய சங்க இலக்கிய வரிகளை சொல்லிவிட்டு அந்த அசுனத்தை பற்றி உங்களுக்கு தருகிற இசை செய்தியாக தருகிறேன். அந்த அசுனம் மாதர் வண்டின் நயவரும் தம் குரல் மனம் நாறு சிலம்பின் அசுனம் ஓர்க்கும். ஓர்க்கும் என்ற தமிழ்ச்சொல் அது விருப்பமாக கேட்குதான். அசுனம் என்கின்ற அந்த பறவை விருப்பமாக கேட்கிறதாம். அந்த அசுனம் கொல்பவர் போல், இன்னொரு ஓமைக்கு சொல்லும்போது அசுனத்தை கொல்பவர் போல் என்று புலவன் சொல்லுகிறான். இன்னொரு இடத்தில் தீம் குரல் மனம் நாறு சிலம்பின் அசுனம் ஓர்க்கும் என்று இன்னொரு இடத்திலும் வருகிறது. அந்த அசுனம் என்கின்ற பறவை யாழ் என்கின்ற அந்த யாழை மீட்டுகிற போது அது மலை பிளவுகளில் பதுங்கி இருந்து வாழ்கின்ற ஒரு பறவை அல்லது விலங்கு. இந்த யாழ் இசை மீட்டுகிற போது அப்படியே வெளியே வந்து தன் காதுகளை தீட்டி வைத்து கொண்டு இன்னும் 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 அழக அட 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 அப்படின்ட்டு அப்படி கேட்கக்கூடிய ஒரு பறவைதான் அசுனம் என்பது. இந்த வண்டுகள் இருக்குல்லவா, இந்த வண்டுகள் பாடுகின்ற பாடலை கூட யாழ் இசையாக கருதி அந்த அசுனம் என்கின்ற அந்த பறவை அல்லது விலங்கு அதையே அப்படி காதுகளால் உள்குடித்து மகிழ்ந்து கொண்டிருக்குமாம். அந்த பறவையை யாழ் வாசித்து வெளியே வரவழைத்து அதை உணவாக்குவதற்காகத்தான் அப்படி செய்திருப்பார்கள். அப்படித்தான் நினைக்கிறேன். அந்த குறிப்பு சங்க இலக்கியத்தில் இல்லை. யாழ் வாசிச்சாங்கல்ல, வெளியில வந்தான்ல, இசையை மயங்கி கேட்டுக்கிட்டு இருந்தான்ல, உடனே யாழை வைத்து விட்டு தோல் கருவியை எடுத்து தட 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 என்று அடிக்கின்ற பொழுது அந்த பறவை இறந்து விடுமாம். யாழ் வாசிக்கின்ற போது அதை ரசித்து கேட்ட அந்த உயிரை தோல் கருவியால் சாகடித்து உண்டிருப்பார்கள் போல் இருக்கிறது. இப்பொழுது நினைத்தாலும் அந்த அசுனப்பறவையை மறுபடியும் வராதா, ஏன் அந்த யாழே மறுபடியும் வராதா என்று கேட்க வைக்கக்கூடிய வாழ்க்கைக்கு நாம் வந்துவிட்டோம். நான் கூட யாழை அமெரிக்காவிற்கு சென்றிருந்த போது ஒரு கோயம்புத்தூர் பக்கத்தை சார்ந்த ஒரு பெற்றோர்களுடைய விருந்தினராக தங்கியிருந்தேன். பள்ளிக்கு போக வேண்டிய நெருக்கடியில் அந்த மகளை அழைத்து, நீ பெரியப்பாவிற்கு அந்த யாழை மீட்டி விட்டு போ. இல்லைம்மா, இன்னும் 1 நொடி 2 நொடி தான் பேருந்து வந்து விடும். அதுவும் அங்கே வந்து 1 நொடி எவ்வளவு மதிப்புடையது என்று உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்திலும் அந்த மகள் அந்த யாழை எடுத்து வாசித்த பொழுது, அமெரிக்காவிற்கு இடம்பெயர்ந்து போனாலும் என் யாழை மீட்டு வருவேன் என்று சொல்லுகிற அந்த பெற்றோருடைய பேரன்பும், அந்த என் ஆங்கிலத்தில் படிக்கின்ற, சனிக்கிழமை மட்டுமே தமிழ் படிக்கின்ற உங்களுடைய அப்பாவின் தொலைபேசி எண் என்ன என்று கேட்டால் 480056 என்று தமிழில் சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்க பிள்ளை யாழ் வாசிக்கின்ற அழகை நான் அமெரிக்காவில் பார்த்தேன். அந்த யாழ் ஒலி கேட்டு வாழ்ந்த அந்த அசுனம் நம் மண்ணில் வாழ்ந்திருக்கிறது. அத்தகைய வாழ்க்கையை நீங்கள் இசை செய்திகளில் இன்றியமையாத செய்திகளாக நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அசுனம் ஆ சு 3 சுழி நானா இம், மறக்க மாட்டீங்கள்ல? சரி, கர்நாடக இசையில் ஒரு இன்றியமையாத தாளம் இருக்கிறது. ஒரு தாளம். அந்த தாளத்தை யார் தந்தது?
ஒரு இசை பேரறிஞன் தானே அதை கண்டு தந்திருக்க வேண்டும். ஆனால் சொன்னால் வியப்படைவீர்கள், குதிரைகள் தந்திருக்கின்றன ஆதித்தாளம். யார் கொடுத்தது? குதிரைகள். எந்த இசை பேரறிஞரையாவது கொண்டு வாருங்கள் இங்கே. என் தமிழ் புலவன் பதிவு செய்து விட்டு போகிறான், ஏமாற்ற முடியாது. இது வேளாண்மை மண் என்பதால் இன்னொரு உண்மையும் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். அது இதற்கு தொடர்பில்லாத ஒரு துறைதான். இருந்தாலும் வேளாண்மையை நமக்கு கற்றுக் கொடுத்தது யார்? யார் கற்றுக் கொடுத்தாங்க? பெண்கள் கற்றுக் கொடுத்ததாக மானுடவியல் அறிஞர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் என் சங்க இலக்கியம் பன்றிகள் தான் வேளாண்மை செய்ய கற்றுக் கொடுத்தார்கள் என்ற செய்தி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். போடா பண்ணி பயலே என்று சொல்லுகிற தமிழ்நாட்டில் நமக்கு வேளாண்மையை கற்றுக் கொடுத்ததே அந்த பன்றி என்ற மாண்புமிகு மரியாதைக்குரியவர்கள் தான். ஏன்னா அவங்க தான் இந்த கோரை புல்லை தின்பதற்காக தன்னுடைய முகத்தை வைத்து அந்த கெட்டியான தரையை அப்படியே உழுது அதை அப்படி பொடி பொடியாக அந்த மண்ணை உருவாக்கி அது மழையில் நனைந்து அதில் விழுந்த விதை முளைத்து அதை பார்த்த பெண்தான் ஐயா வேளாண்மையை கண்டெடுத்தாள். கேழல் உழுத, கேழல் உழுத என்கிறான் என் சங்க இலக்கிய புலவன். ஏர் கலப்பு முதல்ல உழல, பன்றியினுடைய முகம்தான் உழுது வேளாண்மையை நமக்கு கற்றுக் கொடுத்தது என்ற உண்மை. அப்படித்தான் இந்த குதிரைகள். அதுக்கு சில வரிகள் சொல்கிறோம் பாருங்க. பந்து புடைப்பண்ண, இந்த சொல்லலாம் நீங்கள் மனசில் வச்சிங்க. புரியுது புரியலைங்கிறதெல்லாம் வேறு. பந்து புடைப்பண்ண, எப்படி ஒரு பந்து எடுத்துகிட்டு இப்படி அடிச்சு பாருங்க, அந்த ஒலியை மனசில் வச்சிங்க. அதே போல ஆதி போகிய பாய்பரி நன்மா, குதிரை. ஆதி போகிய, ஆதிங்கிற சொல்ல அவன் பயன்படுத்துகிறான் சங்க இலக்கிய புலவன், தமிழ்ச்சொல். ஆதி போகிய பாய்பரி நன்மா, குதிரை. அப்போ அந்த தாளம் என்ன தாளம்? பந்து புடைப்பண்ண தாளம். அது என்ன தாளம்? இதான குதிரையினுடைய இது. இதை பந்தை அடிக்கிற மாதிரி இருக்கா? அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. எல்லா தாளமும் குதிரையினுடைய குளம்படி ஓசையின் சந்தத்தை உள்வாங்கி உருவான தாளம்தான் ஆதி தாளம் என்று என் சங்க இலக்கிய இசை நமக்கு சொல்லுகிறது. நாளைக்கு அறுவடைக்கு போறாங்க, நெல் அறுவடைக்கு. இன்னைக்கு என்ன செய்யறாங்க தம்பி? அந்த இசைக்கருவி இருக்கு இல்லையா, இசைக்கருவி, தன்னுமை என்கின்ற இசைக்கருவி. தன்னுமை, அதை மனசில் வச்சுங்க. தன்னுமைங்கிறது ஒரு இசைக்கருவினுடைய பேர். அதை எடுத்துக்கிட்டு போய் நம்ம நெல் வயல் இருக்குல்ல, அதில் எல்லா வரப்புலையும் போய் அப்படியே சுற்றி டட் 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 அப்படின்னு தட்டிட்டு வந்துரு. அதிகமாக தட்டாத, அசனத்துக்கு தட்டி சாகடிச்சான்லே அப்படி தட்டிடாத, மெதுவாக தட்டு. டட் 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 டட். எதற்காக? தங்களுடைய நெல் வயல்களில் முட்டையிட்டு அவயம் காத்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்பான பறவைகளே, குஞ்சுகள் பொரித்து குழந்தைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்பான பறவைகளே, நாளை இந்த நெல் வயலில் 50-60 மனித கால்கள் இறங்கி அறுவடை செய்ய இருக்கின்றோம். அந்த மனித கால்களில் உங்கள் முட்டைகள் உடைந்து உங்கள் இனம் அழிந்து விடக்கூடாது. உங்களுடைய குஞ்சுகள் எங்கள் கால்களால் நசுங்கி உங்களுடைய இனம் அழிந்து விடக்கூடாது என்று பறவைகளுடைய இனத்தை அழிந்துவிடக்கூடாது என்று சிந்தித்து தன்னுமை என்ற இசைக்கருவியை பயன்படுத்தியவன் ஐயா உங்கள் மூதாதைய தமிழர்கள். இந்த கைத்தட்டெல்லாம் அவங்களுக்கு தான் போகணும். ஏன்னா என்ன அறிவு பாருங்க, தமிழர்களுடைய அறிவு என்ன அறிவு.
இதை விட இன்னொரு நுட்பமான அறிவு. பாலை, பாலை நிலம், பாலை வனம் என்று சொல்லக்கூடாது, பாலை நிலம் என்றுதான் தமிழர்கள் சொல்ல வேண்டும். பாலை வனம், இதற்கு ஆங்கிலம் என்ன சொல் என்று உங்களிடம் கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்று எனக்கு தெரியும். டெசர்ட் என்று சொல்லுவீர்கள். அப்படிதானே சொல்லுவீங்க? பாலை வனம் அப்படின்னா என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? டெசர்ட் அப்படிம்பீங்க. நகர் என்று சொன்னால் சங்க இலக்கிய தமிழில் என்ன பொருள் என்றால் டவுன் என்பீர்கள், சிட்டி என்பீர்கள், அப்படிதானே? ஆனா நகர் என்றால் என்ன பொருள் தெரியுமா? கல்லு வீட்டுக்காரன், அவ்வளவுதாங்க பொருள். கல்லு வீட்டுக்காரன். நகர் என்றால் கல் வீடு. நகரத்தார் என்றால் அவர்கள் கல்வீட்டுக்காரர்கள் என்றுதான் பொருள். பூம்புகாரில் குடிசைகள் கட்டி வாழ்ந்த மீனவர்களை பற்றித்தான் உங்களுக்கு தெரியும். எழுநிலை மாடம் வைத்து கட்டிய மீனவர்களை உங்களுக்கு தெரியாது. இன்றைக்கு அவர்களுக்கு பெயர்தான் நகரத்தார் என்றும், அங்கே கடல் ஆழி பேரலை உயர்ந்து வந்து அழித்த பிறகும் கூட கடலே உன்னிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறோம் என்று போய் காரைக்குடியில் குடியேறிய அந்த பூம்புகார் நெய்தல் தமிழர்கள்தான் இன்றைக்கு நகரத்தார்களாக வரலாற்றில் மானுடவியல் பதிவு செய்கிறது. இன்றைக்கும் நீங்கள் காரைக்குடிக்கு போனால் 15 படிக்கட்டுகள் 20 படிக்கட்டுகள் கட்டப்பட்டிருப்பதற்கான காரணம் அந்த ஆழி வெள்ளம் வந்துவிடக்கூடாது என்கிற ஒரு உள் அச்சத்தால் உருவாக்கப்பட்ட படிக்கட்டுகள் தான் அந்த 15-20 படிக்கட்டுகள். கோயில்களில் கூட இன்றைக்கு கலசங்களில் என்ன வைக்கிறார்கள்? நம்ம பகுதிகளெல்லாம் விளைந்த வரகைத்தான் வைத்திருக்கிறார்கள். தஞ்சையிலே நெல்லைத்தானே வைத்திருக்க வேண்டும் கலசத்தில். சில பேர் நவதானியங்கள் என்று சொல்லுவார்கள், பொய். வரகை மட்டும்தான் கலசத்தில் வைப்பார்கள். ஏனென்றால் ஆழி பேரலை வந்து அந்த கோபுர கலசத்தையும் கவிழ்த்து தள்ளி கொண்டு போய்விட்டாலும் கூட அது மறுபடியும் கரைக்கு உருண்டோடி வர வேண்டும் என்ற நுட்ப தொழிலில் அதை உருவாக்கிய அறிவு தமிழன் அறிவு. அது வந்த பிறகு தான் வைத்திருந்த எல்லா விதைப்பாடுகளையும் உணவுப்பாடுகளையும் அழித்த ஆழி பேரலையை எதிர்த்து அந்த கலசத்தை உடைத்து அதில் இருக்கிற அந்த விதையை, வரகின் விதையை, ஏனென்றால் மற்ற விதைகள் ஒரு ஆண்டு விதைத்து மறு ஆண்டு விதைத்தால் விளையும், 2 ஆண்டுகள் போனால் பயிர் வரும், கதிர் வராது. இன்னும் ஒரு ஆண்டு போட்டால் பயிரும் வராது, கதிரும் வராது. ஆனால் ஒரு 10-12 ஆண்டுகள் வரையும் முளைப்புத்தன்மை இழக்காத ஒரே கூலம், தானியம், வரகு என்கின்ற அறிவு என் தமிழனுடைய அறிவு. அதை கலசத்தில் வைத்திருக்கிறான். அப்படி அந்த பாலை வனம் என்று சொல்லாதீர்கள், பாலை நிலம் என்று சொல்லுங்கள் என்று சொன்னேன். ஏனென்றால் குறிஞ்சி என்றால் குறிஞ்சி செடிகள் அதிகமாக விளைகிற இடம், முல்லை என்றால் முல்லை கொடிகள் அதிகமாக விளைகின்ற இடம், நெய்தல் என்றால் நெய்தல் கொடிகள் அதிகமாக விளைகின்ற இடம், மருதம் என்றால் மருத மரங்கள் அதிகமாக விளைகின்ற இடம். அப்படியானால் பாலையை மட்டும் நீங்கள் ஏன் டெசர்ட்டாக சிந்திக்கிறீர்கள்? அது என்ன தாவரம் என்று தேடி பாருங்கள். அது வெப்பாலை என்ற ஒரு மரம், அதுதான் பாலை மரம். அது நெருங்கி வளர்கிற காட்டை பாலைக்காடு என்றுதான் சொல்ல வேண்டும். பாலைவனம் என்று சொன்னால் இன்னொரு மொழி உள்ளே வருகிற போது என் தமிழின் உண்மை மறைந்து விடுகிறது. ஆனால் இன்னைக்கும் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் மலையாளிகள் தூய தமிழில் அந்த பெயரை வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த மாவட்டத்திற்கு பெயரே பாலக்காடு. பாலக்காடு அல்ல, அது பாலைக்காடு. அந்த பாலை நிலத்தில் ஒரு பாணன் போகிறான், யாழ் என்ற இசைக்கருவியை எடுத்துக்கொண்டு. அப்படியே பசி, காது அடைக்குது, தண்ணியும் இல்லை, மரங்களில் இலைகளே இல்லை, அப்படியே அந்த கிளைகளுடைய நிழல்கள் மட்டும்தான் அவன் முதுகில் அப்படியே கோடு கோடுகளாக வரைந்து விட்டிருக்கின்றன. அந்த களைப்பில் நடந்து போனவன் என்ன செய்கிறான்? ஒரு கொஞ்சம் நிழல் இருந்த மரத்தில் அப்படியே சாய்ந்து உட்காருகிறான். சாய்ந்து உட்கார்ந்தவன் பசிக்குதே. அதுக்கு முன்னாடி அந்த புலவன் என்ன செய்கிறான்? ஒரு ஓந்தி, முது ஓந்தி, பச்சோந்தி, அந்த உயிர்
இரை தேடுவதற்காக. கொஞ்சம் உயரத்தில் பூச்சிகள் ஒன்று ரெண்டு அமர்ந்திருக்கின்றன, அதை தின்றால் பசியாறலாம் என்ற நோக்கத்தோடு அது அப்படியே அசைகிறது மேலே போக. ஆனால் ஒரு இழை கூட அசைய முடியவில்லையாம். அதனுடைய பசியும் களைப்பும் இளைப்பும் அதை அசைய விடாமல் செய்கிறது. இப்போ கீழே யார் உட்கார்ந்தான்? பாணன் அமர்ந்தான். பாணனுடைய கையில் சோறு இல்லை, தண்ணீர் இல்லை. என்ன இருக்கிறது? இசைக்கருவியாகிய அந்த யாழ் இசைக்கருவி மட்டுமே அவனிடம் மிச்சம் இருக்கிறது. இப்போது தன்னுடைய பசியை ஆற்றிக்கொள்ள வேண்டும், தண்ணீரை குடிக்க வேண்டும். என்ன செய்வது? யாழை எடுக்கின்றான். அதில் யாழ் இசையை பாலை பண் பாடுகிறான். அந்த பாலை பண் அவன் வயிற்றுக்கு உணவாகிறது, அவன் தாகத்திற்கு தண்ணீராகிறது. அப்படியே கொஞ்சம் உற்சாகமாகிறான். அதை புலவன் எப்படி முடிக்கிறான்? அந்த ஒரு இழை கூட நகர முடியாமல், அசைந்தும் அசைய முடியாமல் இருந்ததே யாரு? அந்த பச்சோந்தி. அது கிடுக்கிடுன்னு ஓடிச்சான். எப்படி? இந்த பாணன் மட்டுமல்ல, அந்த பச்சோந்தியும் அந்த இசையை சாப்பிட்டு குடித்து அது உற்சாகமாக ஓடி தன் இரையை தேட புறப்பட்டு விட்டது என்று எழுதுகிறான் ஐயா. ஒரு இசை அறிவை அசுனம் என்ற பறவையின் வாயிலாகவும் பச்சோந்தி என்கின்ற அந்த உயிரின் காதுகள் அல்லது உயிர்களின் இயல்புத்தன்மையை எவ்வளவு நுட்பமாக நோக்கி இருந்தால் ஒரு இசை என்ன செய்யும்? பசி நீக்குமடா, தாகத்தை தீர்க்குமடா என்று சொல்லுகிற அந்த வரி படித்தால் ஆடி போவீர்கள். இதெல்லாம் சங்க இலக்கியத்தில் தான் இருக்கு. அதெல்லாம் பழைய இலக்கியம். யாருக்கு புரியும்? நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியலையா? புரியுதா புரியலையா? இதை எல்லாத்தையும் தான் எழுதிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் வரும். உங்களுக்கு அது கிடைக்குதோ இல்லையோ, உங்கள் பிள்ளைகளுக்கு அது வருங்காலத்தின் ஒரு வைப்பு வங்கியாக எம் தமிழ் சங்கத்தமிழ் அதை கொடுத்து விட்டுத்தான் நான் போவேன். அதை விட இன்னொன்று பாருங்க, நெல் வயல். நெல் வயல்ல என்ன? நஞ்சை. அந்த நஞ்சையை நெல்லை ஜெயந்தான் என்னுடைய ஒரு தம்பி கவிஞன் இருக்கிறான். அவன் எழுதினான், தஞ்சைன்னு போட்டான் தலைப்பு. அன்று நஞ்சை உண்டு சாகுபடியானது, இன்று நஞ்சை உண்டு சாகும்படியானது என்று எழுதினான். அதுக்கு ஒரு தாத்தா ஏர் ஓட்டிகிட்டு இருக்காரு. கோவணம் கட்டிட்டு தான் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏர் ஓட்டியிருப்பார். அப்போ அந்த வழியாக ஒரு பாணர் வராரு. பாணர் கையில் என்ன இருக்கும்? யாழ். கொஞ்சம் வேகமாகவே சொல்லி பாருங்க. நம்ம வச்சிருந்த கருவி 1000 நரம்புகள் உள்ள கருவிகள் எல்லாம் தமிழன் அப்படியே மீட்டி இருக்கிறான் என்கின்ற வரலாறு சங்க இலக்கியத்தில் இருக்கு. அதெல்லாம் சொன்ன நேரமாகும். நான் சில முக்கியமான செய்திகளை மட்டும் நான் சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். பாணன் கையில் என்ன இருக்கு? யாழ். உரையில் வைத்த யாழ். இன்னைக்கு மட்டும் வீணைய வயலினை உரையில் வச்சு தூக்கிட்டு போகிறான்னு நினைக்கிறாதீங்க. 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலும் என் தமிழன் உரையிட்ட யாழை அதை எடுத்துக்கிட்டு தான் போயிருக்கான். போகும்பொழுது தாத்தா என்ன செய்கிறாரு? ஏர் ஓட்டுறாரு. ஏர் ஓட்டும்போது அவர் என்ன செய்வார்? பாடுவார் இல்லையா? அப்படி ஒரு ஏற்பாட்டு பாடிக்கிட்டே அவர் தன்னுடைய வேளாண்மை பணியை செய்கிறார். அந்த பாணனுக்கு அவன்தான் பெரிய பாணன் அப்படி இல்லை, ஏரோட்டுற என் பாட்டன் பாடுகிற பாட்டை கேட்ட உடனே மயங்கி போயிட்டான் அவன். இல்லை, என்ன மாட பாடுறான், என்ன பண்ணு, மருத பண்ணுடா, இடை பிசகாம பாடுறான்டா அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அப்படியே வரப்பில் உட்காந்தான், சேத்துல ஒரு காலை வச்சான், உரையில் இருக்கிற யாழை மடியில் வச்சான், வாசிக்க தொடங்கிட்டான். ஐயா, ஏர் ஓட்டுகிற என் வேளாண்மை பாட்டனுக்கு யாழ் வாசித்த இனமடா உன்னுடைய தமிழ் இனம். சும்மா வெறும் மியூசிக் அகாடமிலையும் அல்லது செவ்வியல் மேடைகளில் மட்டுமே வீணையும் யாழும் பிடிலும் அது வயலினும் வாசித்தார்கள் என்கின்ற வரலாற்றுக்கு முந்தைய வரலாறடா. ஏர் ஓட்டுகிற என் பாட்டனுக்கு யாழ் வாசித்தான் என் தமிழ் பாணன் என்ற வரலாறு. அதை நானா சொல்றேன்? எருது எரி களமர், மாடு வச்சு ஓட்டுகிற அந்த வயல்வெளி களமரில் அந்த ஓதையோடு, யாருடைய ஓதை அது?
ஏரோட்டுகிற தாத்தாவனுடைய ஓதை. அந்த ஓதை என்ன ஓதை? மருதப்பண் ஓதை, ஒலி. அந்த ஓதையோடு நல் யாழ், அது யார்கிட்ட இருந்தது? பாணன்கிட்ட இருந்தது. அந்த நல் யாழ் மருதம் பண்ணி, மருத பண்ணை அதற்கு ஒத்திசைவாக இசைத்து பாணன் ஏரோட்டுகிற உழவனுக்கு யாழ் வாசித்த வரலாற்றை எருது எரி களமர் ஓதையோடு நல்யாழ் மருதம் பண்ணி என்று மலைபடுகடாம் என்ற இலக்கியத்தில் புலவன் சொல்லுகிறான். அதுக்கடுத்து உளைமான் துப்பின் ஓங்குதினை பெரும்புணத்து கழுதில் காணவன் பிழி மகிழ்ந்து வதிந்தன உரைத்த சந்தின் ஊரல் இருங்கதுப்பு ஐதுவரல் அசைவழி ஆற்ற கை பெயரா ஒலியல் வார்மயிர் உளறினல் கொடிச்சி பெருவரை மருங்கில் குறிஞ்சி பாட குரலும் கொள்ளாது நிலையினும் பெயராது மரம் புகழ் மழக்களிறு உறங்கும் நாடன். இப்போ நான் படித்ததில் உங்களுக்கு 1-2 சொற்கள் தான் புரிஞ்சிருக்கும். ஆனால் இதை நான் சொல்லுகிறேன் பாருங்க. 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் வேட்டை சமூகமாக இருந்த குறிஞ்சி நிலத்திலேயே காடுகளை கொஞ்சம் அழித்து வேளாண்மை செய்ய தொடங்கி விட்டார்கள் என்கின்ற வரலாற்றையும் இது பதிவு செய்கிறது. கொல்லையில் என்ன போட்டிருப்பாங்க? வரகு போட்டிருப்பாங்க, மொச்சை போட்டிருப்பாங்க, தட்டைப்பயிறு போட்டிருப்பாங்க, காணம் கொள்ளு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் போட்ட வயலை வா போய் காவல் காத்துட்டு வரலாம் அப்படின்ட்டு கணவனும் மனைவியும் போகிறாங்க. ஊர்லேருந்து எங்கே போகிறாங்க? மலை காட்டில் வேளாண்மை விதைத்திருக்கின்ற அந்த வேளாண்மையை பாதுகாக்க போகிறாங்க விலங்குகள்டேந்து. கணவன் போகிற வழியிலேயே கள்ளுக்கடையை பார்த்துட்டான். உடனே கல்லை குடிச்சிட்டு வரான். வந்துட்டு மனைவி அந்த கொல்லையிலே காத்திருக்கா, நிற்கிறா. கணவன் என்ன செய்கிறான்? கொஞ்சம் அந்த தன்மையில் படிக்கட்டில் ஏறி போய் பரனில், மரத்தில் கட்டின பரன் இருக்கு இல்லையா, அந்த பரனில் ஏறி அவன் நல்லா தூங்கிறாரு, கிறங்கி தூங்குறாரு. யார் நிற்கிறது கீழே? மனைவி நிற்கிறா. ஒற்றை பெண் இருக்கிறாள். எதிர்பார்த்தபடி வேட்டையாட யார் வர்றது? யானை வராரு, நீட்டு கொம்பு, அப்படி மிரட்டி வராரு. மெய்யழகன் தான் சொல்லுவான், அன்னைக்கு அது உயரத்துக்கு இருந்தது, இது இன்னைக்கு எவ்வளவு உயரமாக வளர்ந்துச்சு பாரு அப்படின்னு சொல்லுகிற. அது மாதிரி அவ்வளவு உயரமான ஒரு யானை அவளை நோக்கி வருகிறது. இன்னைக்குன்னா என்ன செஞ்சிருப்பீங்க? ஏங்க ஏங்க, யாரை எழுப்ப முயற்சி செய்திருப்போம்? கணவனை எழுப்ப முயற்சி செய்திருப்போம். அவள் அச்சப்படாமல் வாழ்ந்த ஒரு குறிஞ்சி நில குரத்தி தமிழச்சி. ஆணை எழுப்பவில்லை, கணவனை நாடவில்லை, அப்படி நின்னபடி நிற்கிறா. நின்றுகிட்டு அப்படியே பாடுறா. இசை தமிழ் என்ன செய்யும்? மேய வருகின்ற யானையை என் குரத்தி தமிழச்சி பாடிய அந்த குறிஞ்சி பண் அப்படி முரம் போன்ற காதுகளை அப்படி விரித்து அந்த பாடிய அந்த பெண்ணின் அந்த குறிஞ்சி பண்ணை உள்குடித்து ஒரு அங்கலம் கூட அசைய முடியலையா. என் தமிழ், என் குறிஞ்சி தமிழ், என் 3000 ஆண்டு காலத்துக்கு மூத்தைய என் இசை தமிழ் ஒரு யானை காதில் உள்குடித்து அசையாமல் அப்படி உறங்கி நிற்குதான். கள் குடித்த கணவன் பரனில் தூங்குகிறான், தமிழ் குடித்த யானை நிலத்தில் அசையாமல் தூங்குகிறது. என்னையா உங்களுடைய இசை அழகு, தமிழ் அழகு? என்ன சொல்றான்? மரம் புகழ் மழக்களிறு உறங்கும் அப்படிங்கிறான். அப்படியே கண்ணை மூடி கிறங்கி கேட்குதான் அப்படின்ட்டு. இரலை நல் மானினம் பறந்தவை போல கோடுடை தலைக்குடை சூடிய வினைஞர் கரங்கு பறை சீரின் இறங்க வாங்கி களைகால் கழிய பெரும்புண வரகின் கவை கதிர் இரும்புறம் கதுவும் உண்ட. என்ன களை வெட்டுறாங்கய்யா? 20 பேர் 30 பேர் களை வெட்டுறாங்க. ஒரு ஆள் கோடு கிழிப்பாரு. அந்த கோடு கிழிச்சா அந்த மெனை ஒவ்வொருத்தவங்களுக்காக இருக்கும். அப்படியே போட்டி போட்டுக்கிட்டு அந்த களையை வெட்டுவாங்க. வெட்டுகிற போது சும்மா வெட்ட மாட்டாங்க,
களை வெட்டுகிற போது அவர்களும் பாடுவார்கள். அவர்கள் பாடுகிற பாட்டுக்கு பறையடித்து அவர்களை உற்சாகப்படுத்திய வரலாறு ஐயா இந்த வரலாறு. அந்த களை வெட்டுகிறவர்கள் என்ன போட்டிருக்காங்களா, மழை பெய்யும் வெயில் அடிக்கும்ல, பனை மட்டையில் கொடை செஞ்சு அதை அப்படியே மான் கொம்புகள் போல தெரிகிறதாம். அதையெல்லாம் மாட்டிக்கிட்டு களை வெட்டுறாங்க. பின்னாடி இசைக்கருவியை வாசித்து கொண்டு அதற்கு உறுதுணையாக இருந்த இனம் நம்முடைய தமிழ் இனம் என்ற பதிவு. அப்புறம் இந்த போர்ல இருக்குல்ல, போர், அந்த போர் போர் வீரர்கள் கையில் இருக்கிற வாள், வேல், அம்பு, வில், இந்த போர்க்கருவிகளால் மட்டும் ஒரு படை வென்றுவிட முடியாது. அது ஒன்று குடிச்சிருக்கணும். என்ன? கள் குடிக்கணும். இன்னைக்கு நீங்க நினைக்கிற தேவையற்ற பொருள் அல்ல அது. அன்றைக்கு படை வீரர்களுக்கு தேவையான முதன்மையான ஒரு பொருளாக கள் இருந்திருக்கிறது. அதிகமான அவைக்கு என்ன கொடுத்தான்? சிறிய கள் பெரினே, பெரிய கள் பெரினே என்பது அது உடலுக்கு தீங்கானது அன்று. அது போரை உசுப்புகிற ஒரு கள். இன்னொன்று என்ன தெரியுமா? போர் இடுகிற போது முரசு, பறை, போர்ப்பறை இவையெல்லாம் வேணும். ஏன்னா களை வெட்டுறதுக்கே ஒலி வேணும், அறுவடைக்கு ஒலி வேணும், நெல்லு குத்த ஒலி வேணும், படகு ஓட்ட ஐலேசா 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 வேணும், குழந்தைய தொட்டில போட்டு ஆட்டுறதுக்கு ஆறாரோ ஆரிரோ, அந்த புடவை அது நீள்ற நீளம்தான் அந்த ஆறாரோ ஆரிரோ ஆறாரோ ஆரிரோ. இதெல்லாம் இசையினுடைய தொடக்க கால அழகுகள். இதைவிட மொழி தோன்றுவதற்கு முன்னால் ஒரு ஒலி குறியீடாகவும் இசை முளைப்பின் முதல் தன்மையாக நமக்கு கிடைத்தது என்ன தெரியுமா? இன்றைக்கு விசில் என்று சொல்லுகிறீர்களே, அதை சங்க இலக்கியம் வீழை என்று சொல்லுகிறது. அந்த வீழை தான் நம்முடைய மொழியின் முதல் பொருளற்ற ஒலி குறியீடு. அப்புறம் அது இசை குறியீடாகவும் மாறிவிட்டது. இன்றைக்கு அந்த வீழையாலேயே பாடக்கூடிய விற்பனர்களும் உலக நாடுகளில் வந்து விட்டார்கள். அதை வச்சு என்ன செய்யறான்னு தெரியுமா? 500 ஆடு படுத்திருக்கு இல்லையா, அந்த 500 ஆடுல ஒரு ஆடு எழுந்து போச்சுன்னா, ஒரு கம்பளியில் ஒரு நூல் பிரிஞ்சுதுன்னா என்ன ஆகும்? எல்லாமே பிரிய ஆரம்பிக்கும்ல. அப்படி அந்த ஆடுகள் எல்லாம் பிரியும். அப்போ தூரத்திலேருந்து பார்ப்பான். உடனே ஒரு வீழை ஒலி கொடுத்தான் என்றால் அத்தனை ஆடுகளும் மறுபடியும் ஒன்றாக அமர்கிற அந்த உணர்வுக்கு இந்த வீழை என்ற இசை குறியீட்டை பயன்படுத்தியவன் தமிழன் என்பதும் சங்க இலக்கியம் சொல்கிற அழகு. நரியை விரட்டக்கூடிய தன்மையும் அந்த வீழை என்ற ஒலியில் இருக்கிறது என்பதையும் சொல்லியிருக்கிறான். அதை போலவே போர்ல, அந்த போர்ல முரசு முக்கியம்னு சொன்னேன். அந்த முரசை மன்னன் யானையில உட்கார்ந்துருப்பாங்க இல்லையா, அந்த யானையில உட்கார்ந்து இருக்கிற மன்னனுக்கு பக்கத்தில் யார் உட்காருவான் தெரியுமா? இந்த முரசை அரைகிற வள்ளுவ பறையனார் அமர்ந்திருப்பார். வள்ளுவ பறையனார். நான் சொல்லல, 10 என்னுடைய அவை துரைசாமி பதிவு செய்கிறார். போர் தொடங்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த போர் தொடங்குவதற்கு ஒரு இசைக்கருவி தானையா அதை ஒலிபெருக்கியாக அனைவருக்கும் தெரிவித்திருக்கிறது. போரை தொடங்கலாம் என்று சொல் என்று வள்ளுவ பறையனாரின் காதில் அந்த ஒலி விழ, அவர் அந்த முரசை அறைய 1000 போர் வீரனும் அந்த ஒலிக்கு உள்வாங்கி தானையா போரிடவே தொடங்கி இருக்கிறான். அப்ப எதிரிகள் என்ன செய்கிறார்கள்? இந்த பறை எங்கே அடித்து கொண்டு, ஒரு 200 பேர் போரிடுகிறார்கள் என்றால் அங்கே ஒரு 20-30 பேர் அந்த ஒலியை அடித்து உற்சாகப்படுத்தி கொண்டிருப்பார்கள். அப்ப இவன் என்ன செய்வானோ, முதல்ல எதிரியை வெட்டுவதற்கு முன்னால் அந்த பறை என்கின்ற தோல் கருவி இருக்கு இல்லையா, அதை பார்த்து அடித்து அதை ஒலி இழக்க செய்வது தான் முதல் வெற்றியாக அந்த சங்க இலக்கியத்தில் அதை ஒரு நுட்பமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் போர்க்கலையில். இது எல்லாம் சங்க இலக்கியம் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் நமக்கு சொல்லுது. அதுக்கு அடுத்து வருது பாருங்க, ஒங்க மண். என்ன மண்? கொங்கு மண். இந்த கொங்கு மண்ணில் குரங்காடுன்னு ஒரு காடு இருக்கு. அதுவும் கரூருக்கு அருகில், நாமக்கல், இப்படி பல இடங்கள்ல சுத்தி உயிர்வேலி என்ன
கிழுவை. அந்த கிழுவைக்கு நடுவில் என்ன இருக்கு? ஊகம்புல் செடித்து வளர்ந்திருக்கும். அதற்கு நடுவிலே வெண்வேல் மரங்கள். அந்த வெண்வேல் மரங்களிலிருந்து காய்கள் உதிர ஊகம்புல் அங்கே அடர்ந்து செழித்து வளர்ந்திருக்க அவற்றை தின்ற கால்நடைகள் தானையா அன்றைய கரூரின் பொருளாதாரத்திற்கு மிக ஆதாரமான ஒரு உயிர் குழுக்களாக நம்முடைய நடை மேய்ச்சல் நடைகள் நமக்கு பயன்பட்டு இருக்கின்றன. இன்றைக்கு காலம் மாற மாற இரும்பு வேலிகளாக கிழுவை வேலிகள் அழிக்கப்படுகின்றன. அது கிழுவை வேலிகள் மட்டும் அழிக்கப்படவில்லை. உங்கள் பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காடைகள், கவுதாரிகள் அல்லது பல்வேறு வகையான உயிர்கள் சாகடிக்கப்படுகின்றன என்ற உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவ்வை துரைசாமி அவர்கள் இந்த மண்ணை பற்றி பதிற்றுப்பத்தில் 2-3 பக்கங்கள் மிக ஆழமாக இந்த மண்ணை பற்றி எழுதியிருக்கிறார்கள். சேர சோழ பாண்டியர்கள் எல்லாம் இந்த கொங்கர்கள் எங்கள் படைக்கு வந்துவிட மாட்டார்களா, எங்களுக்கு ஆதரவாக கிடைத்து விட மாட்டார்களா என்று ஏங்க வைத்த மண்ணையா உங்களுடைய கொங்கு மண் வீரம். இன்னைக்கு அதில் வள்ளி கும்மி அடிக்கிறீங்கல்ல, அது இந்த பண்பாட்டின் ஒரு அடையாளம். ஒரு இனக்குழுவின் பாதுகாப்பு கலைத்தன்மை. அதை சங்க இலக்கியம் சொல்லுது. கொங்கர் அகநானூறு 364 அகநானூறு. இன்னைக்கு போய் குறிச்சு வச்சுட்டு அதை பாருங்க. கொங்கர் மணியரை யாத்து மருகின் ஆடும் உள்ளி விழவின் அன்ன. இடுப்பு முழுக்க பெரிய பெரிய மணிகளை கட்டிக்கொண்டு நடுவிலே ஒரு கம்பத்தை அப்படியே நட்டு வைத்து கொண்டு இப்படியும் ஆடுகிற ஆட்டம் தானே அந்த உள்ளி விழாவின் அந்த கொங்கர்கள் ஆடிய ஆட்டம் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கும் இந்த மண்ணில் பல்வேறு இடங்களில் அந்த பெரிய மணி ஆட்டம் இருக்கிறது என்பதை நானும் பார்த்திருக்கிறேன், நீங்களும் பார்த்திருக்க வாய்ப்பு உண்டு. அதை சங்க இலக்கியம் சொல்கிறது. கொங்கர் மணியரை யாத்து மருகின் ஆடும் உள்ளி விழவின் அன்ன. உள்ளி விழான்னு சொல்லுது. அது என்ன, இப்போ என்ன விழான்னு எனக்கு தெரியல, தெரிந்தவர்கள் அதை சொல்லலாம். அதுபோல ஒரு தமிழை மதித்த புலவன். முரசு என்பது ஒரு இசைக்கருவி தானே, அது போர் இசைக்கருவி, போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய கருவி. அதை கழுவுவதற்காக எங்கே போயிருக்கிறார்கள்? நீர்நிலைக்கு அதை எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த முரசு இங்கே கழுவப்பட்டிருக்கிறது. அந்த முரசை கழுவ போகும்போது அல்லது யானை குளிக்க போகும்போது அந்த இசைக்கருவியை ஒன்றை அடித்து கொண்டே போய் அதை யானை வருது எல்லாரும் ஒதுங்க என்று மக்களை பாதுகாத்த கருவியும் நம்முடைய தமிழ் இசை கருவி, பறை இசை கருவி என்பதை சங்க இலக்கியம் சொல்கிறது. அதில் மோசி கீரனார் என்ற புலவர் எதில் தூங்குறாரு? முரசு கட்டிலில் தூங்கி விடுகிறார். முரசு எங்க போயிருக்கு? குளிக்க போயிருக்கு. அதை பார்த்த அந்த புலவன் அவன் தூங்கிடுறான். அப்படி தூங்கி எழுந்து பார்க்கறான். மன்னன் என்ன செய்யறான்? வீசுறான். எதால வீசுறான்? அதுக்கு பேர் என்ன? நீங்க தலையில வச்சுக்கிறதுக்கு பேர் என்ன? சௌரி முடின்னு சொல்லுவீங்கள. அந்த சௌரி முடி எங்கேருந்து கிடைக்குது? நம் தமிழ்நாட்டில் இருக்கிற விலங்கில் இருந்து கிடைக்கவில்லை. அது இமயமலை அடிவாரங்களில் திபேத் பகுதிகளில் வாழ்கிற யாக் என்ற ஒரு விலங்கு வகையிலிருந்து கிடைப்பது. அந்த சௌரி அந்த மாட்டின் முடியில் செய்யப்பட்ட அந்த கவரியைத்தான் யார் வீசுறா? மன்னன் வீசுகிறான். அவன் அந்த புலவனுக்கா வீசுகிறான்? என் தமிழ்த்தாய்க்கு வீசுகிறான் ஐயா, என் தமிழ்த்தாய்க்கு வீசுகிறான். தமிழ் குடித்த புலவன் நடந்து வந்த களைப்பில் தூங்குகிறான். என்ன செய்திருக்க வேண்டும்? அவனை வாள் எடுத்து சீவி இருக்க வேண்டும். ஏன் சீவவில்லை? அவனிடம் தமிழ் இருக்கிறது, அவனை சீவவில்லை. அது மட்டும் இல்லை, இந்த தமிழை நான் மதிக்க வேண்டும் என்பதற்காக இன்னும் நன்றாக தூங்கு என்று அவன் கவரி வீசினான் என்ற அந்த பாடலில் அவன் சொல்றான், அறியாது ஏறிய என்னை
தெரிஞ்சு ஏறல, அவன் தெரியாம தான் ஏறி இருக்கிறான். அறியாது ஏறிய என்னை வாழ்வாய் ஒழிந்ததை, வாழ்வாயின வாளால வெட்டாம ஒழிந்ததற்கு அதுவும் சாலும் நற்றமிழ் முழுதும் அறிதல். இந்த நற்றமிழை முழுதாக அறிந்ததனால் என்னை இவன் வாளால் வெட்டவில்லை. அவன் அவ்வளவு என்னிடம் தமிழ் குடிக்க காத்திருக்கிற ஒரு தமிழ்த்தாயின் பிள்ளை என்ற அந்த பற்றை, ஒரு மன்னனாக இருந்தாலும் அவன் எப்படி இந்த தமிழை மதித்திருக்கிறான். அந்த இசைக்கருவி வருவதற்கு முன்னால் இசை என்ற புகழை இவனை வெட்டாமல் இவனுக்கு கவரி வீசி அந்த புகழை உயரச் செய்து விட்டான். இசை என்றால் அது புகழாகவும் ஆகும், இசை கருவியாகவும் ஆகும். எனவே இத்தகைய தமிழின் இசை குறிப்புகளில் இன்னும் நான் ஏராளமாக சொல்லலாம். நான் எப்பொழுதுமே மேடைக்கு போனால் ஒரு 10 புதிய செய்திகளையாவது என் தமிழர்களுக்கு நான் கொடுத்து விட்டுத்தான் இறங்க வேண்டும் என்ற ஒரு பத்தியத்தை உள்வைத்து கொண்டுதான் நான் தேடுகிறேன். இந்த தலைப்பை கொடுத்து விட்டேன், ஆனால் அதற்காக நான் உழைத்த உழைப்பு ஒரு 15 நாள் உழைப்பு. இந்த பேச்சுக்கு ஒவ்வொரு காரணத்திற்காக நான் தேடுவேன் குறிப்புகள். ஆனால் இந்த கரூர் இசை செய்திகளுக்காக நான் 15 நாள் செலவழித்து 40 பக்கங்களுக்கு குறிப்பெடுத்திருக்கிறேன். இதில் ஒரு 3 பக்கங்களைத்தான் உங்களுக்கு நான் விளக்கி இருக்கிறேன். எனக்கு காலம் வாய்த்தால் இதையே ஒரு புத்தகமாகவும் உங்களுக்கு முழுமையாக ஆக்கித்தர நான் முயல்வேன். மன்னர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர் என்னை எதற்காக மதித்தார்? தமிழுக்காகத்தான் மதித்தார். ஒரு மன்னன் எப்படி தமிழை மதித்திருக்கிறான் என்பதை மட்டும் சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். 10 நாளா இருந்து அவன் தமிழில் பாட 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 அதை அப்படியே குடித்து 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 வளர்ந்த மன்னன். இப்போ மன்னா, என் குடும்பம்லாம் பட்னியாக கிடக்கு, நீங்கள் தினமும் ஆடு அடிக்கிற கோழி அடிக்கிற சுட சுட என்னை தின்னு தின்னு தின்னுன்னு சொல்லிட்டு என்னை இங்கேயே என் ஊரை மறக்கடிக்கிறியே, என் பொண்டாட்டியை பார்க்க வேண்டாமா, என் பிள்ளைய பார்க்க வேண்டாமா? மன்னா என்னை விடும் மன்னா, நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறான். இன்னும் 2 நாள் இருக்கியா, 2 நாள் இருக்கியா? தமிழுக்காக கெஞ்சுகிறான் ஐயா ஒரு மன்னன், தமிழுக்காக கெஞ்சுகிறான். இன்னும் 2 நாள் இருந்துட்டு போயா அப்படின்ட்டு. இல்லை மன்னா, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ஆமாம், இல்லை உன் மனைவி உன் குழந்தைங்கள்லாம் அங்கே என்ன 3 வேளையும் அப்படியே வயிறு நிறைய சாப்பிட்டா இருக்க போகிறாங்க. இல்லை, நீ சொல்கிறதும் நியாயம்தான், என்னால் பிரிய முடியல, இருந்தாலும் சரி இரு, உனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேன். உன் மனைவிக்கு உன் மக்களுக்கு ஆடை துணி மணி உணவு ஆபரணங்கள் எல்லாத்தையும் ஏற்றி எதில் வைக்கிறான்? அவன் போக வேண்டிய, அவன் போருக்கு போக வேண்டிய தேர். சங்ககால தேர்கள் எல்லாம் எத்தனை குதிரைகள் பூட்டி ஓட்டப்பட்ட தெரியுமா உங்களுக்கு? 4 குதிரைகள் கட்டி ஓட்டப்பட்ட தேர்கள். எங்கிருந்து வந்தன தெரியுமா தேர்கள்? பாய்மர கப்பலில் வந்த தேர்கள். எந்த நாட்டிலிருந்து? அரபு நாடுகளிலிருந்து ஏற்றி வந்து இங்கே இறக்கப்பட்ட குதிரைகள். இப்போ அவன் புறப்பட புலவனுக்கான மன்னனின் தேர் தயாராக இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பெரிய கோடீஸ்வரர்கள். ஒரு பாடலாசிரியனுக்கு விலை உயர்ந்த டெஸ்லா காரை கொடுத்து ஓட்டுன்னு சொன்ன மாதிரி அந்த மன்னன் அந்த தேரை கொண்டு வந்து நிறுத்தி புறப்படுகிற நேரம் அப்படியே புலவன் நிற்கிறான், இன்னும் ஏறல. அவனுக்கு அழுக வருது, இவனுக்கு அழுக வருது. அது வருகிற கண்ணீர் அல்ல, அதுவும் தமிழ்தான். அப்படியே நிற்கிறான். யார் நிற்கிறான்? புலவன் நிற்கிறான். பாகன் குதிரைகிட்ட நிற்கிறான். மன்னன் என்ன செய்கிறான் தெரியுமா? 7 அடி பின் செல்கிறான். 7 அடி பின் சென்று அப்படியே வணங்குகிறான். தாய்மார்களே, வணங்குகிறான் என் தந்தைமார்களே. யாருக்கு? புலவனுக்கு. புலவனுக்கு என்றால் என் தமிழுக்கு, என் தமிழுக்கு, என் தமிழுக்கு. 7 அடி பின் சென்று மறுபடியும் 7 அடி வந்து புலவனிடம் நிற்கிறான். பார்க்கிறான் 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 பார்க்கிறான். அப்படியே பாகனை பார்க்கிறான். அவன் கையில் சாட்டைக்கழி இருக்கு. என்னது? குதிரையை விரைந்து செல்ல ஓட்டுவதற்கான சாட்டைக்கழி. அது அப்படி இப்படி கேட்குறான். உரையாடலே இல்லை. எந்த திரைப்படத்தில் இங்கே குடு அப்படின்னு சொல்கிற உரையாடலே இல்லை. கண்ணால் இப்படி இப்படி கையை இப்படி அசைக்கிறான், புரிஞ்சுக்கிறான்.
இந்த சாட்டைக்கழியை மன்னன் கையில் கொடுக்குறான். யார் கொடுக்குறான்? பாகன் கொடுக்குறான். வாங்கின உடனே எந்த பேச்சும் இல்லையா, இதில் உரையாடலே கிடையாதுயா. அப்படியே மெல்ல அது முன்னால் இருக்கிற அந்த இரும்பு முள்ள குச்சியை, அந்த தார்க்க வச்சு அந்த இதை இரும்பை அப்படியே பிடுங்கி தன்னுடைய இடது கையில் மூடிக்கொண்டு தார்க்கச்சியை கொடுத்து, புலவா ஏறு என்று இங்கே ஏறச் சொல்கிறான். பாகனை புறப்படு என்கிறான். எதற்காக தெரியுமா என் தமிழ் மக்களே? 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் தன்னுடைய தேரில் ஏறுகிற புலவன் தன்னை போல மன்னனைப் போல அவன் குதிரை ஏற்றம் கற்றவன் இல்லை, யானை ஏற்றம் கற்றவன் இல்லை, தேர் பயணம் கற்றவன் இல்லை. முதலாக தமிழை மதித்து அவனை ஏற்றுகிறான். அவன் அப்படி பயணப்பட்டு போகிற போது 2 மான்கள் அங்கே இல்லறம் செய்து கொண்டிருக்கலாம். அதை பார்த்து அந்த புலவனுக்கு ஒரு அழகான கவிதைக்கான உவமை கிடைக்கலாம். இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் வண்டுகள் முல்லை மலர்களை மொய்ப்பது போல, மகரந்தம் தேடுவது போல இல்லறம் செய்து கொண்டிருக்கலாம். அந்த வண்டுகளை பார்க்கிற போது அவனுக்குள்ளாக ஒரு உருவகம் கிடைக்கலாம். மக்கள் வாழ்விற்கான ஒரு அழகிய தமிழ் கவிதை கிடைக்கலாம். எனவே தேரில் போகிறவன் மன்னன் இல்லை பாகனே, அவன் தமிழ் புலவன். அந்த போகிற வேகத்தில் அந்த இயற்கையின் மீதான எந்த இடையூறும் இல்லாமல் அவன் கவிதை பறிப்பவனாக, இலக்கியத்தில் மூழ்பவனாக அந்த தேரை மெல்ல ஓட்டு என்பதற்காக அந்த சாட்டை கழியில் இருந்த அந்த இரும்பு குச்சியை பிடுங்கிக் கொண்டு ஒரு மன்னன் அதை அனுப்பினான் என்றால் அதுதான் ஐயா நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய தமிழ். தமிழ் தமிழ் அந்த தமிழிசை அறிவில் சில செய்திகளை உங்களுக்கு தந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.